கனவா மீனில் தொக்கு இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதோட சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை அதோட சேர்த்துடலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்மளோட கனவா மீன் தொக்கு ரெடி.